Hello friends, welcome to Men Poriyalan channel. இன்னைக்கு நம்ம ஷேர்பாயிண்ட் சீரீஸில் ஒரு நியூ வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஷேர்பாயிண்ட் சைட்டை கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் கொஞ்சம் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கணும். ஒரு ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த டவுட் கேட்டிருந்தாரு, ஒரு நியூ சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. நம்ம லாஸ்ட்டாக பார்த்த 5 வீடியோஸ்மே வந்து ஆல்ரெடி இருக்கிற சைட்டில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது, லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோம். பட் ஒரு பிராண்ட் நியூ ஷேர்பாயிண்ட் சைட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து ஷேர் பாயிண்டோட ஹோம் பேஜில் இருக்கேன். ஸோ இந்த ஹோம் பேஜுக்கு பெரும்பாலும் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு எல்லா லெவல்ஸில் இருக்க எம்ப்ளாயீஸ்க்கும் இதுக்கு ஆக்சஸ் இருக்காது. ஒன்லி அட்மின்ஸ்க்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஆப் லான்ச்சர் பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஸோட விண்டோஸ் இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஷேர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அவுட்லுக், வேர்ட் எல்லா ஆப்பும் நம்ம வந்து இந்த ஆப் லான்ச்சர்லேருந்தே லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஷேர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு இந்த கிரியேட் சைட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகியிருக்கான்னு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து இது எனேபிள் ஆகிருக்காது. ஏன்னா வந்து சைட் கிரியேட் பண்ணுற பர்மிஷன் பெரும்பாலும் அட்மின்ஸோடது. ஸோ அதை வந்து எல்லாருக்கும் எனேபிள் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வேணும்னா உங்கள் அட்மினுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி இந்த ஆக்சஸை வந்து எனேபிள் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஷேர் பாயிண்ட் அட்மின் சென்டரில் உங்களை வந்து அந்த சைட் கிரியேட் பண்ணுற பெர்மிஷன் அவர் எனேபிள் பண்ணான்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து விசிபிள் ஆகும். ஸோ ஷேர் பாயிண்ட் அட்மின் சென்டரை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போது சைட்டை கிரியேட் பண்ணலாம் வாங்க. ஸோ இந்த கிரியேட் சைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த சைட் கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து 2 ஆப்ஷன் கேட்குது. ஒன்று வந்து டீம் சைட் இல்லை கம்யூனிகேஷன் சைட். ஸோ எந்த ஒரு டைப் ஆஃப் சைட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 சைட்டுக்கும் பெரும்பாலும் ஒரு மேஜர் டிஃப்ரென்சஸ் இல்லைனாலும் ஒரு முக்கியமான சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதை தெரிஞ்சுட்டு எந்த சைட் நம்ம கிரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் என்னன்னா 2 சைட்டுக்கான ஒரு டெம்ப்ளேட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ டீம் சைட்டுக்கு வந்து ஒரு எஸ்டிஎஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன் சைட்டுக்கு வந்து சைட் பேஜ் பப்ளிஷிங் சொல்லுவாங்க. இந்த 2 கீவேர்டு வந்து ரொம்ப டெக்னிக்கல் கீவேர்டு. சைட் மைக்ரேஷன்லாம் நம்ம போகும்போது என்ன டைப் ஆஃப் சைட்டு, என்ன சைட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்ற சில கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போது சைட்டை எப்படி எந்த ஆப்ஷனில் வச்சு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோன்றதுக்கு நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் இந்த 2 சைட்டுக்கும். ஸோ இதனால பெரிய லேஅவுட்லேயோ இல்லை டிசைன்லேயோ ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ டீம் சைட் தான் வந்து டிப்பிக்கலாக மோஸ்ட் ஆஃப் த ஷேர் பாயிண்ட் சைட் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் லைப்ரரிஸ் அண்ட் லிஸ்ட் அது டீம்ஸோட இன்டெகிரேட் பண்ணுறது இது எல்லாமே டீம் சைட்டில் இருக்கும். வேற கம்யூனிகேஷன் சைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாடர்னாக, இன்னும் கொஞ்சம் விஷுவலி அப்பீலிங்கான ஒரு வெப் ஆர்ட்ஸ் அண்ட் இமேஜஸ்லாம் வந்து ப்ரீ லோடடாக இருக்கும். ஸோ சில பேஜஸ் அண்ட் லிஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து கம்யூனிகேஷன் சைட்ஸில் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அந்த பர்பஸ் அந்த மாதிரி. ஸோ டீம் சைட் வந்து ஒரு மெயினாக வந்து ஒரு கொலாபரேஷனுக்காக க்ரியேட் பண்ணுறத வந்து டீம் சைட். அண்ட் கம்யூனிகேஷன் சைட் வந்து ஒரு லார்ஜ் டார்கெட் ஆடியன்ஸுக்கு நம்ம ஒரு விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து கம்யூனிகேஷன் சைட். ஸோ ஏதாவது ஒரு கண்டென்ட் பப்ளிஷிங், கம்பெனியோட ப்ராடக்ட் அண்ட் பிராண்டிங்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன் சைட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ மற்ற டீமோட கொலாபரேட் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி ஷேர் பண்ணுறது டீமுக்குள்ளே, டீமோட இன்புட்ஸை வாங்கிட்டு நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து டீம் சைட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து டீம் சைட்டை கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் சைட்டும் கிரியேட் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஸோ டீம் சைட் கிரியேட் பண்ணிட்டோன்னே ஸோ முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்ம இங்கே ஆன்சர் பண்ண வேண்டியது சைட்டோட நேம். எஸ், ஆப்வியஸாக சைட்டோட நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ அங்கே சைட்டோட நேம் வந்து நான் 1 2 3 4 கூட கொடுக்கலாம். ஸோ இந்த சைட் நேம் வந்து ஆல்ஃபா நியூமரிக் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த நேமை என்டர் பண்ண உடனே ப்ரீலோடடாக வந்து சைட்டோட யூஆர்எல் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு இங்கே காட்டுது. ஸோ இந்த இடத்துல 1 2 3 4 ASCD அப்படின்னு கொடுத்தாலும் ஸோ இட் வில் அக்செப்ட். பட் சைட்டோட அட்ரஸ் வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இங்கே எடிட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த அண்டர்ஸ்கோருக்கு பதிலாக இங்கே இல்லாமல் அப்படியே கொடுக்கலாம். ஸோ இந்த சைட்டோட நேமில் நம்ம ஸ்பேஸும் ஆட் பண்ணிக்கலாம். வேறு யூஆர்எல்ல வந்து அந்த ஸ்பேஸ் இல்லாமல் வர வைக்கிறதுக்கும் நம்ம பண்ணலாம். அண்ட் ஒவ்வொரு சைட் நம்ம கிரியேட் பண்ணும்போதும் அந்த சைட்டுக்காக ஒரு மைக்ரோசாஃப்ட் குரூப் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த குரூப்போட இமெயில் அட்ரஸ் தான் இது. பெரும்பாலும் அந்த சைட்டோட நேமை தான் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நம்ம சைட் நேமை கொடுக்கும்போது இதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வேணும்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம்.
ஸோ சைட் நேமை கொடுக்கும்போது பெரும்பாலும் ரொம்பவே ஜென்ரிக்காக கொடுக்காம என்ன பர்பஸ்க்காக அந்த சைட்டை யூஸ் பண்ண போகிறோன்றதுக்காக கிரியேட் பண்ணணும். அதோட நேமும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து நான் இது வந்து ஹெச்ஆர் ஆப்ரேஷன்ஸ்க்காக கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஹெச்ஆர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் இமெயில் அட்ரஸில் டிஃபால்ட்டாக வந்து ஸ்பேஸை வந்து அது ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ ஹெச்ஆர் ஆப்ரேஷன்ஸ்ன்றது வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. அண்ட் சைட் அட்ரஸ் நான் ஆல்ரெடி எடிட் பண்ணதுனால அப்படியே இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டு ஸோ ஹெச்ஆர் ஆப்ரேஷன்ஸ் இந்த ஃபுல் லென்த்தி நேம் எனக்கு அங்கே வேணாம் அப்படின்றதுனால ஹெச்ஆர் ஆப்ஷன் போட்டுக்கிறேன் நான் சைட்டோட அட்ரஸை. ஸோ இந்த சைட் அட்ரஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதே நேமில் நான் இன்னொரு சைட்டை கூட கிரியேட் பண்ணிடலாம். பட் இதே அட்ரஸில் நான் இன்னொரு சைட்டை கிரியேட் பண்ண முடியாது. மீனிங் நான் இன்னொரு தடவை ஹெச்ஆர் ஆப்ரேஷன்ஸ் நேமில் இன்னொரு சைட்டை கிரியேட் பண்ணும்போது ஒரு எரர் காட்டும். பட் இந்த சைட் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக வந்து யூனிக்காக தான் இருக்கணும். ஹெச்ஆர் ஓபிஎஸ் அப்படின்ற இந்த நேமில் நான் இன்னொரு சைட்டை இந்த டொமைனில் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ சைட்டோட டிஸ்கிரிப்ஷன் இது வந்து ஆப்ஷனல் ஃபீல்டு தான். பட் ஆஸ் எ குட் ப்ராக்டிஸ் ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனாவது நம்ம வந்து கொடுத்தாகணும். லைக் this site is mainly used for HR operations and privacy settings. ஸோ இந்த privacy settings வந்து இப்போ மாடர்ன் சைட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியூ ஃபீச்சர் இந்த privacy settings. ஸோ பப்ளிக்காக வந்து இந்த ஆர்கனைசேஷனில் எல்லாருக்குமே இந்த சைட்டை சர்ச் பண்ணால் விசிபிள் ஆகிறதுக்கான ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பப்ளிக் கொடுக்கணும். அண்ட் ப்ரைவேட் கொடுத்தோம்னா இதுக்கப்புறம் நம்ம அந்த சைட்டை கிரியேட் பண்ணிட்டு யாரெல்லாம் அந்த சைட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம குரூப்பில் அவங்க யூசர்ஸ் ஆட் பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும் தான் விசிபிளாக இருக்கும் அப்படின்னா ப்ரைவேட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து ப்ரைவேட் இருக்கும். அண்ட் லாங்குவேஜ், ஸோ நீங்கள் என்ன பேக்கேஜில் SharePoint சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கீங்களோ இல்லை ஆஃபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் சூஸ் ஆகிருக்கும். ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் படி ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் தான் வேணும்னா நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு இங்கிலீஷ் ஓகே, நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போதே வந்து நம்ம ஆட் மெம்பர்ஸ் ஆப்ஷன் வரும். ஸோ எப்படின்னா ஒரு ஷேர்பாயிண்ட் சைட் கிரியேட் பண்ணும்போதே வந்து டிஃபால்ட்டாக ஒரு சைட் ஓனர்ஸ், விசிட்டர்ஸ், மெம்பர்ஸ் அப்படின்னு சில குரூப்ஸ் கிரியேட் ஆகிடும். அண்ட் அந்த குரூப்ஸை நம்ம யூசர்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு இந்த சைட் வந்து ஆக்சசபிளாக இருக்கும். இதுவும் வந்து ஆப்ஷனல் ஃபீல்டு தான். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு யூசர் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த இடத்துல அவங்க வந்து மெம்பர் பர்மிஷன் கொடுக்கணுமா ஓனர் பர்மிஷன் கொடுக்கணுமான்ற ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ ஓனர் பர்மிஷன் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து சைட்டில் ஃபுல் கண்ட்ரோல் ஆக்சஸ் இருக்கும். அண்ட் மெம்பர் பர்மிஷன் வந்து கான்ட்ரிபியூட் லெவல், அதாவது எடிட் லெவல் ஆக்சஸ் இருக்கும். ஸோ நமக்கு என்ன டைப் ஆஃப் ஆக்சஸ் யூசர்ஸுக்கு கொடுக்கணுன்றதை நம்ம தான் டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ ஆக்சஸ் கொடுக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். பட் ஒன்ஸ் நம்ம ஆக்சஸ் கொடுத்தா மாற்ற முடியாதுன்னு கிடையாது. சைட் கிரியேட் ஆன பிறகு நம்ம அவங்களோட பெர்மிஷன்ஸை எப்போ வேணாலும் நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ அங்கே ஃபினிஷ் கொடுத்தோடனே நம்மளோட சைட் கிரியேட் ஆகுது. ஸோ வித்தின் ஃபியூ கிளிக்ஸ் நமக்கு வந்து ஒரு சைட் வந்து கிரியேட் ஆகிடும். அண்ட் இந்த சைட் கிரியேட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாங்க் சைட். அண்ட் இதுக்கு மேலே நம்ம இந்த சைட்டை வந்து டிசைன் பண்ணலாம். நமக்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட் அண்ட் லைப்ரரிஸ் கிரியேட் பண்ணிவிட்டு யூசர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பாருங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டிசைனிங் ஒரு சைட்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிட்டு ப்ரௌஸ் டெம்ப்ளேட்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோன்னா இது வந்து ஒரு பிளாங்க் சைட், ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி. இது டெம்ப்ளேட்ஸ் சூஸ் பண்ணேன்னா ஸோ இது ஹெச்ஆர் ஆப்ரேஷன்ஸ்க்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் இருக்கான்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஆன்போர்டிங்க்கு ஒன்று இருக்குது, ஈவெண்ட் பிளானிங், ஐடி ஹெல்ப் டெஸ்க், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், ஸ்டோர் கொலாபரேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நான் இதில் வந்து ஹெச்ஆருக்காக எம்ப்ளாயி ஆன்போர்டிங்கை வந்து நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது ஓரளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது என்னோடய சைட்டுக்கு. ஸோ இந்த யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்தேன்னா இந்த டெம்ப்ளேட் இந்த சைட்டில் அப்ளை ஆகிட்டு இந்த பேஜ் ஹோம் பேஜோட டிசைன்ஸ் அண்ட் சில எக்ஸ்ட்ரா லிஸ்ட் அண்ட் பேஜஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த டெம்ப்ளேட் அப்ளை ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும். 64-68% ஆகிருக்கு. டன், அவ்வளோதான். ஸோ இந்த டெம்ப்ளேட் இங்கே அப்ளை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டிசைன் ஆகிடுச்சு. இங்கே ஒரு செக்லிஸ்ட், இந்த லேர்னிங்கான ஒரு டேப், அப்புறம் வந்து ரிசோர்ஸஸை பார்க்கறதுக்கு இங்கே ஒரு விண்டோ, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கு.
ஸோ என்னோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எக்ஸாக்டாக அது ஃபுல்ஃபில் பண்ணல, பட் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இதில் வந்து நான் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணால் என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேஜை டிசைன் பண்ணிட முடியும். ஸோ இந்த டீம் சைட் இதுதான் பேசிக்கான டீம் சைட், இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கம்யூனிகேஷன் சைட் க்ரியேட் பண்ணலாம். கம்யூனிகேஷன் சைட்டில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை இப்போ பார்க்குறோம் உங்களுக்கு. ஸோ திருப்பி நான் வந்து ஷேர் பாயிண்டோட லான்ச்சிங் ஸ்க்ரீனுக்கு போகிறேன். தென் இந்த இடத்துல க்ரியேட் சைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ கம்யூனிகேஷன் சைட் டேபை கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கேயும் நம்ம சைட் நேம் கொடுக்குறோம். ஸோ நான் HR கம்யூனிகேஷன்ஸ்னு க்ரியேட் பண்ண போகிறேன் இதை. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சைட் அட்ரஸ் வந்து வித்தவுட் ஸ்பேஸில் HR கம்யூனிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு வெரிஃபைங் ஆகிட்டு வருது. ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த டொமைனில் இதே நேமில் ஏதாவது சைட் க்ரியேட் ஆகிருக்கான்றத சிஸ்டம் கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ சைட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து குரூப் க்ரியேட் ஆகலை. ஸோ டீம் சைட் பார்த்தோம், நம்ம குரூப் அட்ரஸ்னு ஒரு காலம் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு ஷேர் பாயிண்ட் குரூப் மாதிரி மைக்ரோசாஃப்ட் குரூப் கிரியேட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ கம்யூனிகேஷன் சைட்டில் வந்து அந்த குரூப் இங்கே ஆட் ஆகாது. ஸோ தென் அதே மாதிரி லாங்குவேஜ் செலெக்ஷன், சைட் டிஸ்கிரிப்ஷன், இந்த டிஃப்ரென்ஸ் தான். ஸோ குரூப் கிரியேட் ஆகாதது கம்யூனிகேஷன் சைட்டில் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த குரூப்பை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம சைட் கிரியேட் ஆகிடுச்சு. இங்கேயும் நமக்கு வந்து ப்ரௌஸ் டெம்ப்ளேட் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த டெம்ப்ளேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஃபால்ட்டாக ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட் இந்த சைட்டில் அப்ளை ஆகிருக்கு. ஸோ ப்ரௌஸ் டெம்ப்ளேட் போனாலும் அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி நமக்கு அப்ளை ஆகிருக்கிற இந்த சைட்டோட டெம்ப்ளேட் என்னன்றதை நம்ம உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பேக்எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கம்யூனிகேஷன் சைட்டுன்றதுனால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட்ஸ் மாதிரி தான் பின்னாடி அப்ளை ஆயிருக்கு. அண்ட் இங்கே நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்க இந்த டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே வந்து HR எம்ப்ளாயி ஆன்போர்டிங் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து நியூ எம்ப்ளாயி ஆன்போர்டிங்னு இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ எம்ப்ளாயி ஆன்போர்ட் ஆன பிறகு அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் வேணுன்ற டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த டெம்ப்ளேட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் தான் வந்து இங்கே அப்ளை ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன் இருக்கும், ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் வந்து அப்ளை சைட் டெம்ப்ளேட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த டெம்ப்ளேட் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ பை சான்ஸ் நீங்கள் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க இல்லை இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம எப்போனாலும் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை வந்து சைட்டில் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஐடி கிரியேட் ஆகாமல் போயிருக்கு. தென் சைட் டெம்ப்ளேட்டோட நேம் மாறி இருக்கும். அது பெரும்பாலும் வந்து மைக்ரேஷன் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட் வந்து, ஸோ இதுதான் டீம் சைட்டுக்கும் கம்யூனிகேஷன் சைட்டுக்கும் நம்ம பார்க்குற மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ சைட் க்ரியேஷன் எப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஷேர் பாயிண்ட்டோ, பவர் ஆப்ஸ், பவர் ஆட்டோமேட் இதில் வேறு ஏதாவது புது டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோஸை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோஸில் சீக்கிரமாக உங்களை பார்க்குறேன். until then signing off மெயின் பொறியாளன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you.